வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த காலத்தில் கிரகங்கள் சரியில்லாத நிலைமையில் இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிட்டீங்க. சிலருக்கு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை, சிலருக்கு மிகப்பெரிய கடன் காட்சி பிரச்சனை, சிலருக்கு வேலை இல்லை, தொழில் ஓடலை, சொத்து சோகங்கள் மாதிரி விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, கல்யாண வாழ்க்கை சரியில்லை, இப்படி நிறையா பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனால் இப்போ கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சரியாக தான் இருக்குது. அப்போ சரியாக இருக்குன்னா வாழ்க்கை நமக்கு சரியாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் கூட நினைப்பீங்க, வீடியோவில் எல்லாமே இப்போ யூடியூப்பில் எல்லாம் கிரகங்கள் நல்லா இருக்குங்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் நல்லா இல்லையேன்னு இப்பையும் சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் வேலை செய்யும். இப்போ மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே ராகு தசை வந்துடும். அப்போ 40லேருந்து ஒரு 60 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ராகு தசை நடக்கிறனால தனுசு ராசிக்கு ராசிப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த ராகு திசை ஓடிக்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்கிறது குறையதான் செய்யும். ஏன்னா அந்த திசை விடாது, அந்த திசை நல்ல திசை இல்லை. அதனால தான் ஒருத்தர்னால நல்ல பலன்கள் யூடியூப்பில் சொன்னால் கூட ஒரு சிலருக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த திசையினுடைய காரணம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு 30 வயசுலேருந்தே 50 வயசு வரைக்கும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராகுதசை இருக்கும். அப்போ அவங்களுக்கு ராகுதசை இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு 35-40 வயசு வரைக்குமே அந்த தொந்தரவு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு தெரியும். அது ராகுதசை நடக்கிறனால தான் தொந்தரவு தெரியும். அந்த திசையினுடைய பலன்களை இப்போ நம்மளால் முழுக்க பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கிரகம் ரொம்ப நிறைய வேலை செய்யும். அதை சொல்கிறதா இருந்தால் தனிப்பட்ட வீடியோவில் தான் அதனுடைய பலன்களை நம்ம முழுக்க சொல்ல முடியும். ஸோ நான் அது சொல்லித்தரேன். அந்த திசை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே நான் தனி வீடியோவே நான் போட்டு தரேன் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். ஓ, ராகு தசை இப்படியெல்லாம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி. ஸோ இப்போ கோச்சார கிரகங்கள் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அந்த ராகுதசை நடக்கிறவங்களுக்கு, அந்த நான் சொன்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுனா கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதத்துக்கு பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இப்போ 3வது ராசியில் தான் இருக்கார். 4வது ராசிக்கு போகலை. இன்னும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கலை. அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் 3வது ராசியில் தான் இருக்குது. அது உங்களுடைய தாயாரை பாதிக்கும். தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். சிலருக்கு சொத்து சோகங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு காலம் உண்டு. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு தோணும், அல்லது ஏதோ ஒரு சொத்தை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏதாவது ஒரு சொத்தை விற்றா தான் நம்ம பிழைக்க முடியும், நம்ம கஷ்டத்தை தீர்க்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அவங்களுக்கு சொத்து விற்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம்தான். விற்கணும்னு நினச்சா விற்றுரும். அதே மாதிரி ஒரு சிலர் ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, அந்த காரியம் கூட நடக்கும். அதே மாதிரி சொத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் சொல்கிறோம்ல, அதுவும் கூட கொஞ்சம் வரதா செய்யும். 6வது இடத்துல சுக்கிரன் இருக்குது. பொதுவாக 6வது இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கணவன் அல்லது மனைவி அவங்க உறவினர்கள் செய்யும் செயல்கள் நமக்கு பிடிக்காது. நம்மளை முன்னுக்கு விட்டு பின்னுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் இல்லையா? அப்படி தான் தோணும். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அது பூராமே ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் முதல் கொண்டு பழுதுபடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பழுதை சில பொருள்களில் நீக்கி பயன்படுத்தலாம், சில பொருள்களுக்கு தூக்கி போட்டுட்டு நம்ம புதுசு வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் வரும். ஆனால் புதுசு வாங்க முடியும். இப்போ குரு பகவானை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார்.
குரு 7வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அது என்ன நல்லது செய்யும்னா, கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிரிவினை இப்போ மாறி மறுபடியும் ஒன்று சேர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்கும். ஒருவேளை பிரியாமவே ஒரே வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருந்தால் இனிமேல் சண்டை சச்சரவு வராது. அல்லது கடந்த காலத்தில் கணவன் மனைவி டோட்டலாகவே பிரிஞ்சுட்டாங்க, டைவர்ஸே ஆயிடுச்சு, அல்லது கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து கட்டாயிடுச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அவங்களுக்கு மறு திருமணம் வேணும்னா மறு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. அதே மாதிரி திருமணமே முடியலை இதுவரைக்கு அப்படின்னா அந்த திருமண பருவத்தில் இருந்தால் திருமணம் முடிகிற காலம்தான் இந்த காலம். அப்போ உங்களுக்கு பொண்ணு வேணும்னாலும் மாப்பிள்ளை வேணும்னாலும் நீங்கள் தேடுனீங்கன்னா கூடி சீக்கிரமே கிடச்சிரும். அப்படி கிடைக்கிற போது அந்த திருமணத்தின் மூலமாக நல்ல பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 7ல் குரு இருக்கிற போது கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கூடி சீக்கிரமே ஒரு சிலருக்கு நிச்சயிக்கப்படலாம் அல்லது உறுதிப்படுத்தப்படலாம் திருமணத்தை, அல்லது ஒரு சிலருக்கு நடந்துடும். அப்படி தான் இருக்குது. அதோட புதன் வேற உங்களுக்கு 7வது இடத்துல தான் இருக்கார். அப்போ புதன் 7வது இடத்துல இருக்கிறதும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகளை தான் நம்ம பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு இப்போ பொண்ணு கிடைச்சாலோ மாப்பிள்ளை கிடைச்சாலோ கல்வித்துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த பேங்கிங் லைனில் இருக்கிறவங்க அல்லது கோர்ட்டு சார்ந்த துறையில் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ஆளுக தான் உங்களுக்கு இப்போ அந்த திருமணத்துக்கு வந்து கிடைப்பாங்க. அதே மாதிரி திசை வந்து உங்களுக்கு வடக்கு திசையிலேருந்து வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து நிறையா இருக்கும். குரு பகவான் 7வது இடத்துல இருக்கிறது இன்னும் நிறைய நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக நமக்குடைய பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி வைக்கும். கடன் காட்சிகள்லாம் இருந்தால் படிப்படியாக அது தீரும். ஸோ முதல்ல வந்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறதே நடக்காது, சுபகாரியங்கிறது எதுவுமே நடக்காது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கெட்டது நடக்காமல் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும். ஒரு கண்ணு வலி வர்றது, இல்லைன்னா கண்ணாஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்துடும். அதே மாதிரி உங்கள் அப்பா இருந்தாருன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா அவர் கீழே விழுந்துருவார், இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு வரலைன்னா கூட உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா இருந்தால் அவங்களுக்கு கூட வந்துடும் அந்த மாதிரி. செவ்வாய் பகவான் 9வது ராசியில் இருக்குது. அதனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய கோபதாபங்கள், நிறைய டென்ஷன் வந்து வரக்கூடிய ஒரு நேரம் தான் இது. அவர் பேசுகிற போதே நம்ம பார்க்கலாம், நிறைய கோபத்தோடு பேசுவார், டென்ஷனோட பேசுவார். அதே மாதிரி யாரையாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவர் சொல்லுவார். இல்லைன்னா ஏதோ ஒரு போலீஸ் பிரச்சனை கூட அவங்களுக்கு வரதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஏதாவது சொத்து பற்றி சிந்தனை வந்து உங்கள் அப்பாவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சொத்தை விற்கணும், சொத்தை வாங்கணும், அல்லது சொத்துக்கான பத்திரம் பட்டாவெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வந்து இந்த போலீஸு இராணுவத்திலலாம் வேலை பார்க்கணும், வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது 9வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. வெளிநாட்டில் வேலை வேணும்னா கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், படிக்க போகணுன்னாலும் போகலாம். அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் நல்லா தான் இருக்கும். வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலை இருந்துச்சுன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் செய்யணுன்னாலும் செய்யலாம். ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆக ஒரு சில கிரகநிலைகள் சரியாக இல்லைன்னா கூட பிற கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ராகுதசை நடக்கிறவங்கனால மட்டும் கொஞ்சம் சரியாக போகிறது கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஓகே தான். ராகுதசை நடக்காதவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். பிரச்சனைகளெல்லாம் ஈஸியாக ஓஞ்சிரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை இனிமேல் நீங்கள் சந்திக்கலாம். வாழ்க்கையில் அடி வாங்கின காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ எல்லாம் அடி வாங்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை, அப்படி தான் இருக்குது. அதனால் இனிமேல் முன்னேற்ற பாதையில் போய் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.